நம்ம அறிஞ்சோம் அறியாமலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய குழந்தையுடைய வாழ்க்கைக்கு தீர்ப்பு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. கேரளாவிலிருந்து ஒரு யூடியூபர் அவருடைய அனுபவத்தை ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார். அவருடைய 9 வயசு பெண் குழந்தைக்கு அன்னைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறையானதுனால காலையிலேயே அந்த குழந்தைய மோட்டார் பைக்கில் எடுத்து வச்சு மீன் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறார். மீன் கடையில் போய் நிற்கும்போது அந்த மீன் கடைக்காரர் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அதே போல் அந்த குழந்தைகிட்டையும் பேச்சு கொடுக்குறார். அந்த குழந்தை கொஞ்சம் வெட்கப்பட்டு அப்பாவுக்கு பின்னால் ஒளிஞ்சு போகுது. என்ன சார், உங்கள் குழந்தை இப்படி தான் இல்லையா, ரொம்ப வெட்கப்படுறா அப்படி சொல்கிறார். உடனே அந்த அப்பா சுதாகரித்து அதில் எதிர்ப்பு சொல்கிறார். அவர் சொல்கிறார், அப்படி இல்லைங்க, குழந்தை நல்லா பேசுவா, நீங்கள் புது ஆளாக இருக்கிறதுனால கொஞ்சம் தயக்கப்படுறா, என் பிள்ளை அப்படி வெட்கப்படுற ஒரு குழந்தை கிடையாது அப்படி மாற்றி சொல்லி கொடுக்குறார். அந்த அப்பா சொல்கிறாரு, அந்த வார்த்தைகள் அவர் சொல்லும்போது அந்த குழந்தைக்கு முகத்தில் ஒரு தன்னம்பிக்கை வருது. அப்படியே அவர் பின்னால் ஒளிஞ்சிருந்த அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து நின்று பேச ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த அப்பா அந்த மீன் கடைக்காரர் கூட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு ஒத்து ஊதி அந்த குழந்தையை அதில் அவமானப்படுத்தி இருந்தா. ஆமாம் சார், ரொம்ப வெக்கப்படுறா, இவெல்லாம் எப்படி பிழைக்க போகிறாளோ, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியது அடுத்தவர்களை இல்லைங்க, உங்களுடைய குழந்தைகளை. நீங்கள் சொல்கிற வார்த்தை அடுத்தவங்களை திருப்திப்படுத்த வேணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உண்மையை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்துங்களேன். இயல்பாகவே சில குழந்தைகள் வெட்கப்படலாம், அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமலே இருக்கலாம். ஆனால் நம்ம தீர்ப்பு எழுதுறோம் இல்லையா, ஒரு அஃபர்மேஷனாக மற்றவர்கள் முன்னால் அதை எடுத்து சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த குழந்தை அதை உள்வாங்கிக்குது, தனக்குத்தானே தீர்ப்பு எழுதிக்கிறது. ஆமாம், நான் உண்மையிலே வெட்கப்படுறேன், மற்றவங்க கூட என்னால் பேச முடியாது, அடுத்தவங்களை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லி எப்போ அந்த குழந்தை அதை உள்வாங்கி மனசில் ஒரு தீர்மானமாக எழுதிக்குதோ அப்போது அது காலம் பூரா வெட்கப்படுகிற ஒரு குழந்தையாகவே மாறி போகுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது குழந்தை கொஞ்சம் வெட்கப்பட்டு ஒளிஞ்சு நிற்குதுன்னு வைங்க. அவர் உங்கள்கிட்ட கேட்பார், குழந்தை ரொம்ப வெட்கப்படுதே. ஆமாங்க, இப்படி தான், யார் வந்தாலும் உள்ளே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறா இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக, அப்படி இல்லைங்க, வழக்கமாக நல்லா பேசுவா, நீங்கள் புதுசாக வந்திருக்கிறதுனால கொஞ்சம் தயங்குறா, ஒரு 2 மணி நேரம் தாண்டி பாருங்கள் எப்படி பேசுவான்னு இப்படி சொல்லி பாருங்கள். அந்த குழந்தைக்கு தன்னை அறியாமலே ஒரு நம்பிக்கை வரும். அப்போ என்னாலேயும் மற்றவங்கள்ட்ட பேச முடியும் போல், நானாக முன்னே போய் பழகலாம் போல் அப்படிங்கிற ஒரு தைரியம் வராங்க. குழந்தைக்கு நல்ல தீர்ப்புகளை எழுதுங்கள், நல்ல அஃபர்மேஷனை கொடுங்க. உங்கள் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளருவாங்க.